Hello students, welcome to English channel. Today we are going to see the third part of The Hour of Truth written by Percival Wilde. ஃபஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டோரியுடைய கேரக்டர்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ரெண்டாவது கிளாஸில் இந்த கேரக்டர்ஸ் எப்படி பேராசா அப்படிங்கிற வலையில் விழுந்தாங்க அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். இந்த பாட்டில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து பால்வினை அந்த பிரைப் அமௌண்ட்டை வாங்குறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ண சொல்லுவாங்க. ஆனால் அவர் வாங்கினாரா இல்லையாங்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் முடிச்சதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ராபர்ட், ஐ ஆம் ஆஸ் ஹானரபிள் ஆஸ் யூ ஆர். நானும் உன்ன மாதிரி தான் அப்படின்னு சொல்லி மார்த்தா சொல்கிறா. தட் கோஸ் வித்தவுட் சேயிங் மார்த்தா. அதை நீ சொல்ல வேண்டியதில்லை மார்த்தா, நீயும் என்ன மாதிரி தான், நீயும் ஹானரபிள் பர்சன் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் பால்வின். மார்த்தா, இட் doesn't seem right to me to send an old friend to jail. ராபர்ட், ஐ ஹாவ் பீன் திங்கிங். மார்த்தா என்ன சொல்கிறா அப்படின்னா, உன்னுடைய ஓல்டு ஃப்ரெண்டை நீ வந்து ஜெயிலுக்கு அனுப்புறதுன்னு நினைக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்கிறான். ராபர்ட்டும் நானும் அதை தான் நினைக்கிறேன். த டே ஜான் வாஸ் பேப்டிடைஸ்டு பென் மிஸ்டர் கிரசம் ஸ்டுட் ஸ்பான்சர் ஃபார் ஹிம். ஹவு ப்ரவுட் வி ஆர். ஜான் பிறந்தப்போ அவனுக்கு நம்ம பேர் வச்ச முடியாது. பேப்டிடைஸ்டு அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா ஞானஸ்தானம்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அவங்க பேர் வச்சப்போ கிரசம் வந்து அவருக்கு வந்து ரொம்ப பக்கபலமாக இருந்தார். நம்மளாம் அதை நினச்சி நம்ம பெருமைப்பட்டோம். அண்ட் வென் வி கேம் ஹோம் ஃப்ரம் த சர்ச் யூ செட், டூ யூ ரிமெம்பர் வாட் யூ செட். ராபர்ட், நம்ம அதை முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீ ஒன்று சொன்னீங்களே அவன் ஞாபகம் இருக்குதா அப்படின்னு சொல்லி மார்த்தா கேட்குறா. பால்வின், நோ, வாட் வாஸ் இட், என்னது? யூ செட் மார்த்தா, may our son always live up to the name which we have given him. Do you remember that? நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னீங்க அப்படின்னா, நம்ம வச்ச பேரோட அந்த நம்ம பையன் வந்து ரொம்ப வருஷம் சந்தோஷமாக இருக்கணும், நல்லா வாழணும் அப்படின்னு சொன்னீங்களே, ஞாபகம் இருக்குதான்னு சொல்லி கேட்குறா. லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். மார்த்தா, பால்வின்ஸ் ஒய்ஃப், ஃபீல்ஸ் that Balvin is betraying his dear friend Gresham and thereby causing embarrassment to John. மார்த்தா என்ன சொல்கிறா அப்படின்னா, பால்வினை வந்து அதாவது கிரசம் வந்து லஞ்சம் வாங்கிட்டான் அப்படிங்கிறதுக்காக அவனை வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதனால் யாருக்கு வந்து ஒரு கஷ்டம் ஏற்படும் அப்படின்னா நம்ம பையனுக்கு தான் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறான். எஸ், டிம்லி, கொஞ்சம் ஞாபகம் இருக்குன்னு சொல்கிறான். ஹா, ஒன்லி டிம்லி கவர்னர், இன்னும் கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஜானு. பால்வின், வாட் டூ யூ மீன் ஜான், என்ன சொல்ல வர ஜான் அப்படின்னு சொல்லி கேட்குறான். Giving John no opportunity to answer, it would be sad, very sad, if the name of John Gresham, our son's name, should come the grief through you, Robert. அந்த இடத்துல ஜானுக்கு வந்து பேசுறதுக்கு வழியே விடல. மார்த்தா சொல்கிறா, என்ன சொல்கிறா அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட பேரை வச்சுட்டீங்க, இப்போ நாளைக்கு நீங்கள் அவரை ஜெயிலில் தள்ளினீங்க அப்படின்னா அவருடைய சேடு யாருக்கு வரும் அப்படின்னா நம்ம பையனுக்கு தான் வரும் அதன் மூலமாக அப்படின்னு சொல்கிறான். பால்வின், மார்த்தா, ஆர் யூ டெல்லிங் மீ டு அக்செப்ட் த பிரைப் மணி தட் ஜான் கிரசம் அஃபர்டு மீ. அதாவது கிரசம் வந்து எனக்கு தர அமௌண்ட்டை நீங்கள் வாங்க சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பால்வின் கேட்குறான். ஒய் டூ யூ கால் த பிரைப் மணி ஃபாதர். எதுக்கு நீங்கள் அதை வந்து நீங்கள் பிரைப்னு சொல்கிறீங்க, அது ஏன் லஞ்சம்னு சொல்கிறீங்க, வேறு ஏதாவது வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பால்வின், பிட்டர்லி, இப்படி கோவமா, ஒய் இண்டீட், நிஜமாவா, கிரசம் ஹேட் எ பிரிட்டர் நேம் ஃபார் இட், எனக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு நேம் வச்சுருக்கலாம். He said that he had underpaid me all these years. You know, I was getting only $60 a week when the crash came. அதாவது என்ன சொல்கிறா அப்படின்னா, ஒரு இந்த வருஷம் ஃபுல்லாக நான் வேலை பார்த்த வரைக்கும் அவன் வந்து என்ன பண்ணால் அண்டர்பெய்டு அப்படின்னா எனக்கு கொஞ்சமாக தான் அமௌண்ட் கொடுத்துருக்கான், சம்பளம் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்குறான். எவ்வளோ அப்படின்னா $60 கொடுத்துருக்குறான். உடனே ஜான் என்ன சொல்கிறா அப்படின்னா, impatiently, எஸ் எஸ், பொறுமையாக ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். He said a 100,000 represented the difference between what he had paid me and what I had actually been worth to him. அதாவது இப்போ வந்து அவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா $100,000 நம்ம கொடுக்குறோன்னு சொல்கிறான் இல்லையா. ஸோ இப்போது அது வந்து எதை டிஃபரெண்ட் பண்ணி காட்டும் அப்படின்னா, நான் அவன் மேலே வச்சுருந்த அந்த நம்பிக்கையும் அந்த ஒரு விசுவாசத்தையும் இந்த மணி நான் வாங்கிட்டேன் அப்படின்னா இது வந்து டிஃபர் பண்ணி காட்டிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். தட்ஸ் நோ லெஸ் தென் ட்ரூ ராபர்ட், யூ ஹேவ் ஒர்க்டு ஃபார் ஹிம் வெரி ஃபெய்த்ஃபுல்லி. அதனால் ஒன்றும் குறைஞ்சிட்டு போகிறது கிடையாது, ஏன்னா நீங்கள் அவனுக்காக ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க, ஃபெய்த்ஃபுல்லியாக ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். He said that if he had paid me what he should have, I would have put
by more than 100,000 by now. இந்த இடத்துல அந்த கீ யாரை மென்ஷன் பண்ணும் அப்படின்னா கிரஷமை மென்ஷன் பண்ணும். அவர் சொன்னார் என்ன அப்படின்னா, நான் உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கரெக்டாக கொடுத்துருந்தேன் அப்படின்னா இப்போ அந்த 100,000 விட உனக்கு நிறைய அமௌண்ட்டே உனக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கிரஷம் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பால்வின். Who knows? I never asked him to raise my salary. When he raised it, it was of his own accord. There is a pause. He looks around. Well, what do you think of it, Eve? யாருக்கு தெரியும், நான் எப்பயுமே அவர்கிட்ட வந்து சேலரி நான் உயர்த்தி நான் கேட்கவே இல்லை. அதாவது அவர் வந்து ரைஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அது அவருடைய விருப்பம் தான், இதில் நான் ஒன்றும் கேட்க முடியாது. இதை பற்றி நீ என்ன நினைக்கிற ஈவ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஈவ். ஹெசிடென்ட்லி, இஃப் யூ கோ ஆன் த ஸ்டாண்ட் டுமாரோ, அப்படியே தயக்கமாக சொல்கிறான், நாளைக்கு உங்களோட நிலைப்பாட்டை பொறுத்து தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். மார்த்தா also justifies Gresham's act of offering Baldwin money, stating that it is the compensation for his low salary. The states requiring Baldwin to accept the bribe. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஜான் கிரஷம் வந்து ஆல்ரெடி அவருக்கு வந்து லோ சேலரி கொடுத்துருந்தார் இல்லைங்களா, அதுக்கு நஷ்டஈடாக இது ஈக்குவல் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு மேலே வரக்கூடிய இதெல்லாம் பேச போகிறாங்க. எஸ், அண்டு தே புட் ஜான் கிரஷம் இன் ஜெயில். வாட் வில் பீப்புள் சே? நீங்கள் கிரஷம் ஜெயிலில் தள்ளிட்டீங்கன்னா பீப்புள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தே வில் சே ஐ ஹாவ் டன் மை டியூட்டி, ஈவ் நோ மோர் அண்டு நோ லெஸ். அதாவது என்ன சொல்ல போகிறாங்க, நான் வந்து என் டியூட்டியை கரெக்டாக நான் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறான். ஈவ் என்ன சொல்கிறா அப்படின்னா, குறைவாகவா இல்லை ஜாஸ்தியாகவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். வில் தே, அவங்களுக்கு தெரியும். ஒய், வாட் ஷுட் தே சே, அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஐ டோன்ட் திங்க் ஸோ, அஃப்கோர்ஸ், பட் அதர் பீப்புள் மைட் சே தட் யூ ஹேட் டர்ன்ட் ட்ரைட்டர் டு யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்டு. மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களுடைய ஓல்டு ஃப்ரெண்டை நீங்கள் வந்து ஜெயிலில் தள்ளிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. யூ டோன்ட் மீன் தட் ஈவ், நீ அப்படி நினைக்கிறியா ஈவ் அப்படின்னு சொல்லி கேட்குறான். When they find out that they haven't lost any money, when John Gresham tells them that he will pay back every cent, then they won't want him to go to jail. They will feel sorry for him. அதாவது மக்களுக்கு வந்து அவன் வந்து எந்த தப்பும் பண்ணலை, யாருக்கும் எந்த ஒரு பைசா கூட அவன் வந்து துரோகம் பண்ணல அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அப்போ தான் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஐயோ தப்பு பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். எஸ், ஐ பிலீவ் தட், ஐ ஹோப் ஸோ, நான் நம்புகிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்டு தே ஓன்ட் ஃபீல் டூ கைண்ட்லி டிஸ்போஸ்டு டுவர்ட்ஸ் த மேன் ஹூ ஹெல்ப்ஸ் புட் ஹிம் இன் ஜெயில். தனக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்தரை நம்ம வந்து ஜெயிலில் தள்ளணும் அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இரக்கம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஜான் சொல்கிறான். தே வில் சே யூ வென்ட் பேக் ஆன் த ஓல்ட் ஃப்ரெண்ட் ராபர்ட், தன் பழைய நண்பனுக்கு எதிராக செய்து விட்டார் என்று சொல்வார்கள் என்று ராபர்ட் அப்படின்னு சொல்லி மார்த்தா சொல்கிறா. ஜான், when you pull out your notes in court to be sure of sending him to jail, நீங்கள் உங்கள் நோட்ஸ் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகும், அவரை ஜெயிலில் கண்டிப்பாக போட்டுருவாங்கன்னு சொல்கிறான். he breaks off with a snort, கோபத்தோடு அப்படி நிறுத்துறான். அண்ட் மிஸ்டர் கிரஷம் hasn't done anything really wrong, நிஜமேல அவர் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்கிறா ஈவ். ஜான், இட்ஸ் எ டெக்னிக்கலி தட்ஸ் வாட் இட் இஸ், நோபடி லாஸஸ் எ சென்ட், நோபடி வாண்ட் டு see him punished. யாருக்குமே எந்த வித லாஸும் இல்லை, யாருமே அவரை வந்து பனிஷ் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை, எக்ஸப்ட் யூ ஃபாதர். ஜான், ஈவ் என்ன சொல்கிறா அப்படின்னா, உங்களே தவிர அப்படின்னு சொல்கிறா. எஸ் ஜான், எஸ், யூ ஆர் willing to jail the man after whom you named your son. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, யாருடைய பெயரை உங்கள் மகனுக்கு வைத்தீர்களோ அந்த மனிதரை சிறையில் அடைக்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். மார்த்தா, ஐ பிலீவ் இன் பீயிங் மெர்சிஃபுல் ராபர்ட், நீ இறக்கம் காட்டிங்க நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பால்வின், மெர்சிஃபுல்? மார்த்தா, மிஸ்டர் கிரஷம் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் வெரி குட் டு யூ. There is another pause, cautiously enough. They do not seem to be able to meet each other's eyes. Ah, yes, what are you going to now, ராபர்ட்? ரசம் எப்போதும் தங்களுக்கு நல்லதே செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே மறுபடியும் எல்லாருமே அவங்களே சுற்றி அவங்களே பார்த்துக்கிறாங்க. இப்போ என்ன செய்ய போகிறீர்கள் ராபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தா கேட்குறா. வாட் டூ யூ மீன், என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறான். யூ ஹாவ் பீன் அவுட் ஆஃப் ஒர்க் சின்ஸ் த பேங்க் க்ளோஸ்டு.
இந்த பேங்க் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு எங்கேயுமே போகல. ஷேக்கிங் இட் ஷோல்டர்ஸ் ஐ வில் ஃபைண்ட் எ பொசிஷன். நான் ஒரு பொசிஷனாக நான் ஒரு வேலையை தேர்ந்தெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஜான் அக்யூஸ்ட் Baldwin of betraying his dear friend Gresham. He adds that Baldwin will not get an employment anywhere as he will be considered a traitor. அதாவது அவர் வந்து பால்வின் வந்து கிரசம்மை அக்யூஸ்டாக இது பண்ணதுக்கப்புறம் எந்த வேலைக்குமே அவர் வந்து போகல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஷேக்கிங் ஹர் ஹெட் அட் யுவர் ஏஜ். இந்த ஏஜ்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இந்த ஏஜில் நீங்கள் வேலை தேடி போக போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இட்ஸ் தட் மேன் தட் கவுண்ட்ஸ். முடியாதவன் தான் இந்த மாதிரி பேசுவான். என்னால் முடியும், வேலை செய்ய முடியும், நான் வேலை கண்டிப்பாக ரெடி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். மார்த்தா, எஸ் யூ செட் தட் எ மந்த் எகோ. இதுக்கு முன்னாடியே நீங்களும் சொன்னீங்க. ஐ ஹியர்டு ஃப்ரம் டொனோவன்ட்ட நான் கேள்விப்பட்ட இதை அப்படின்னு சொல்லி ஜான் சொல்கிறான். பால்வின் குயிக்லி, வாட் டிட் யூ ஹியர், என்ன கேட்ட அப்படின்னு சொல்கிறான். ஹீ இஸ் கான் வித் த தேர்ட் நேஷ்னல் யூ நோ. நீங்கள் தேர்ட் நேஷ்னல், அதாவது மூன்றாவது பணக்காரரை நீங்கள் பார்த்ததா சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஜான், எஸ் ஹீ இஸ் ஹெல்பிங் வித் த ரெகக்னேஷன். அவங்க ரெகக்னேஷன் மூலமாக எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார். தே வுடன்ட் டேக் யூ ஆன் தேர். உங்களை அங்கே கூப்பிடவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். பால்வின், த ஸ்டாஃப் வாஸ் ஃபுல். தே குடன்ட் வெரி வெல் ஆஃபர் மீ எ பொசிஷன் ஆஸ் எ கிளர்க்காக அந்த இடத்துல எனக்கு பொசிஷன் இல்லை, என்னை வேலை கேட்க முடியல, ஏன்னா ஆல்ரெடி அங்கே வந்து ஸ்டாஃப்ஸ் ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். ஜான், தட் வாஸ் வாட் தே டோல்ட் யூ. மிஸ்டர் மார்ஷல் செட் ஹீ வுட் எம்ப்ளாயி எ மேன் ஹூ வாஸ் ஜஸ்ட் as guilty as ஜான் கிரஷம். அதாவது அவர் கூட வேலை செஞ்ச கிரஷமையே அவர் வந்து போட்டு கொடுத்து இந்த மாதிரி ஜெயிலுக்கு அனுப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி மிஸ்டர் மார்ஷல் சொன்னார் அப்படின்னு சொல்லி ஜான் சொல்கிறான். பட் ஐ எம் நாட், நான் அதை செய்யலை அப்படின்னு சொல்லி பால்வின் சொல்கிறான். ஜான், ஹூஸ் நோஸ் இட், யார் நம்புவாத அப்படின்னு சொல்லி ஜான் கேட்குறான். பால்வின், எவ்ரிபடி வில் டுமாரோ, எல்லாத்துக்குமே நாளைக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறான். வில் தே ஹேவ் பிலீவ் யூ ஆர் வில் தே திங்க் யூ ஆர் ட்ரையிங் டு சேவ் யுவர் ஓன் ஸ்கின். அவங்க உங்களை நம்புவாங்களா அல்லது உங்களை நீங்களே காப்பாற்ற கொண்டீர்கள் என நினைப்பார்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜான் சொல்கிறான். பால்வின், ஐ ஃபவுண்ட் அவுட் ஒன்லி எ டே பிஃபோர் த ஸ்மாஷ். அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் நான் இதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி பால்வின் சொல்கிறான். தே வில் ஹேவ் டூ, அவரை நம்பித்தான் ஆக வேணும்னு சொல்கிறான். ஹவு வில் யூ மேக் தெம், எப்படி நம்ப வைப்பீங்கன்னு சொல்கிறான். ஐ ஆம் அஃப்ரைடு யூ வில் ஃபைண்ட் தட் அகெயின்ஸ்ட் யூ வாட் எவர் யூ கோ கவர்னர். நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு எதிராகத்தான் கண்டுபிடித்தீர்கள் என எனக்கு பயம் வருகிறது அப்படின்னு சொல்லி ஜான் சொல்கிறான். யூ ஆர் டெஸ்டிஃபைங் அகெயின்ஸ்ட் ஜான் கிரஷம் won't மேக் திங்ஸ் எனி பெட்டர். ஜான் கிரஷம்க்கு எதிராக நீங்கள் சாட்சி சொன்னீங்கன்னா வேறு எந்த நல்ல விஷயமும் நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இஃப் யூ எவர் கெட் அனதர் ஜாப் இட் வில் பி வித் ஹிம். உங்களுக்கு வேலையே கிடைக்கவில்லை என்றாலும் அது அவரால் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இந்த ஹிம் யாரை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா கிரஷம். This is the startling idea to Baldwin, who shows his surprise. If Gresham doesn't go to jail, he will start in business again, won't he? And he cannot offer you anything less than a partnership. கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிறான். அப்புறமே என்ன சொல்கிறான் அப்படின்னா, கிரஷம் நீங்கள் ஜெயிலுக்கு தள்ளாமல் இருந்தீங்க அப்படின்னா அவருடைய புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ஒர்க்கில் பிஸ்னஸில் உங்களையும் பார்ட்னராக அவர் சேர்த்துக்குவார். அதை தவிர வேறு எதுவும் நமக்கு தரமாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எ பார்ட்னர்ஷிப் வித் மீனிங் கூட சொல்கிறான். வித் த 100,000 கேபிட்டல் யூ குட் புட் இன் தி பிஸ்னஸ் டேட். அதாவது அந்த 100,000 கொடுக்குன்னு சொன்னார் இல்லையா, அதை அவர்கிட்டே கொடுத்து இவர் வந்து பிஸ்னஸ் பார்ட்னராக ஆயிடலாம் அப்படின்னு ஜான் சொல்கிறான். பால்வின், ஜான் லுக்ஸ் அப்பீலிங்லி ஃப்ரம் ஒன் ஃபேஸ் டு அனதர். தே ஆர் அவர்டட் தென். அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிறாங்க. யூ வாண்ட் மீ டு டேக் திஸ் மணி, நீ அந்த மணி வாங்கிக்கணும்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்கிறான். தேர் இஸ் நோ ஆன்சர். சே எஸ் ஒன் ஆஃப் யூ, இங்கே இருக்கிற யாராவது சொல்லுங்கள், என்னை வந்து பணம் வாங்க சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸ்டில் நோ ஆன்சர் ஆர் நோ எ லாங் பாஸ். ஐ குடின்ட் கோ இன் டு பார்ட்னர்ஷிப் வித் கிரஷம். நான் ஒருபோதும் கிரஷமோட பார்ட்னர்ஷிப் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். மார்த்தா ப்ராம்ப்ட்லி சடனாக சொல்கிறான். ஒய் நாட்? பீப்புள் வுடன்ட் ட்ரஸ்ட் ஹிம். பீப்புள் வந்து அதை நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான்.
பால்வின், ஜான், then you could go into business with someone else dad. A 100,000 is lot of money. அதாவது நீங்கள் கிரசம் கூட போகாட்டியும் போகுது, வேறு யார் கூடயாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள், ஏன்னா 100,000ங்கிறது ஒரு பெரிய மணி அப்படின்னு சொல்லி ஜான் பால்வின்கிட்ட சொல்கிறான். பால்வின் வாஸ் டு த விண்டோ, லுக்ஸ் அவுட், அப்படி விண்டோட்டு போகிறான், அப்படி பார்க்குறான். காட் நோஸ் ஐ நெவர் தாட் திஸ் டே வுட் கம். கடவுள் தெரிஞ்சிருக்கும் போல் இருக்கு இந்த மாதிரி ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ நோ நோ மேட்டர் ஹவ் யூ ஆர் ட்ரை எக்ஸ்கியூஸ் இட். ஐ நோ தட் இஃப் ஐ டேக் திஸ் மணி ஐ டூ எ டிஸ்கானரபிள் திங். நான் இந்த பணத்தை நான் வாங்கிட்டேன் அப்படின்னா நான் வந்து அந்த ஹானரபிள் பர்சனாக இருக்க நேர்மையை நான் இழந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் யூ நோ, உனக்கு தெரியுமா, யூ அண்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்குறாரு. ஆல் ஆஃப் யூ கம் அட்மின் இட். எல்லாத்துக்குமே தெரியுமா, நீங்கள் ஒத்துக்கொள்கிறீங்களா? ஜான், ரிசால்வ்லி நோபடி வில் எவர் ஹியர் ஆஃப் இட். யாருமே இதை கேள்விப்படலையே அப்படின்னு சொல்கிறான். பால்வின், பட் அமாங்ஸ் அவர் செல்ஸ் ஜான், வாட் எவர் வி ஆர் டு த வேர்ல்ட், லெட் அஸ் பி ஹானஸ்ட் வித் ஈச் அதர், த ஃபோர் ஆஃப் அஸ் வெல். ஹிஸ் கிளான்ஸ் ட்ராவல்ஸ் from John to Eve, whose head is bowed, from her to his wife, who is apparently busy with her knitting. He raises Martha's head, looks into her eyes, he shudders. என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த உலகத்தில் நம்ம 4 பேரும் நம்ம 4 பேர்த்துக்குள்ளேயே உண்மையாக இருந்துக்கணும். அப்படியே அவருடைய கிளான்ஸ் ஜான்லேருந்து ஈவ் விட்ட போகுது. ஈவ் வந்து அப்படியே தலையை குனிஞ்சிட்டு அழுதுட்டு இருக்கிறா. அப்படியே அவர் ஒய்ஃபை பார்க்கும்போது அவள் அப்படியே கீழே குனிஞ்சு பிஸியாக நைட்டிங் அப்படின்னா துணி தைச்சிட்டு இருக்கிறா. He raised Martha's head. மாத்தா ஹெட்டை தூக்கி பார்க்குறாரு. லுக்ஸ் இன் டு ஹர் ஐஸ், he shudders. அப்படி அவளும் அழுதுட்டு இருக்கிறா. Shames, liars, hypocrites, thieves, and I know better than and of you we have seen our souls naked and they stings to almighty heaven. Well, why don't you answer me? இங்கே 4 பேர்த்தில் பொய்யானவர்கள், போலியானவர்கள், திருடர்கள் இங்கே யாராவது இருக்கீங்களா? ஏன் யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி பால்வின் கேட்குறான். லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். பால்வின் grows ashamed of the greed of his family. John has the courage to look at him straight in the eye. He compels Balvins to accept the money offered by Gresham. அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கிரஷம் கொடுத்த அந்த மணியை வாங்கிக்க சொல்லி பால்வின்ட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. மார்த்தா ஃபீப்லி, இட்ஸ் நாட் ராங் ராபர்ட், இது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பட் பால்வின், இட்ஸ் நாட் ரைட், இது சரியில்லை. ஃபேஸிங் ஹிம் ஸ்டெடிலி, எ 100,000 இஸ் லாட் ஆஃப் மணி டேட். 100,000ங்கிறது ரொம்ப பெரிய மணி டேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நோடிங் ஸ்லோலி, யூ கேன் லுக் இன் டு மை ஐஸ் நவ் மை சன் கேனாட் யூ. இப்போ நீ வந்து என் கண்ணை சரியாக பார்க்க முடியுதா, நேரடியாக பார்க்கலாம்னு சொல்லி கேட்குறான். வித்தவுட் மூவிங், அப்படியே மூவ் பண்ணாமல். டேட், ஒய் டிட் யூ ரிஃப்யூஸ்? வாஸ்ன்ட் இட் பிகாஸ் யூ வேர் அஃப்ரைட் ஆஃப் வாட் வி ஹேட் சே? நகராமல் ஜான் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் வாங்கினா நாங்கள் தான் சொல்லுவோம், வெளியே ஏதாவது சொல்லிடுவோம்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி ஜான் கேட்குறான். பால்வின், ஆஃப்டர் எ லாங் பாஸ், எஸ் ஜான், ஆமான்னு சொல்கிறான். ஜான், வெல் நோபடி வில் நெவர் நோ இட், யாருக்குமே தெரியாது டேட் அப்படின்னு சொல்கிறான். பால்வின், எக்ஸப்ட் த 4 ஆஃப் அஸ், அதாவது நம்ம 4 பேர் தவிர அப்படிங்கிறியா அப்படின்னு சொல்கிறான். எஸ் ஃபாதர். அப்ரூப்ட்லி தே செப்பரேட். ஈவ் வீப்ஸ் இன் சைலன்ஸ். மார்த்தா பீயிங் லெஸ் எமோஷனல் பிலோ her nose noisily and fumbles with her knitting. John scores out of window and Balvin near the fireplace clenches and unclenches his hands. Someone's coming. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 4 பேர் நின்று பேசிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அதுலேருந்து அப்படியே எல்லாருமே அப்படியே என்ன பண்ணுறாங்க, பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்படியே திடீர்னு அவள் வந்து ஈவ் என்ன பண்ணுறா அப்படின்னா, அப்படி மூக்கு சிந்திக்கிட்டு என்ன பண்ணுறா அப்படின்னா அழுதுட்டுருக்கிறா. இவன் வந்து மார்த்தா வந்து துணி தைக்க போயிடுறா. அப்போ யாரோ என்ட்ரி ஆகிற மாதிரி ஒரு வியூ நடக்குது. லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். பால்வின் ஃபீல்ஸ் ashamed of himself to Mr. Marshall, the president of the Third National another bank, comes to him house to convey an important news. இம்பார்ட்டன்ட் நியூஸ் சொல்கிறதுக்காக மிஸ்டர் மார்ஷல் வந்து பால்வின் வீட்டுக்கு வர்றாரு. மார்த்தா raising her head, who is it, யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். ஜான், I cannot see with sudden apprehension. It looks like Mr. Marshall. எனக்கு தெரியல, ஆனால் அதை பார்த்தா
ஒரு பயத்தில் அப்ரிஹென்ஷன் நான் சொல்கிறப்ப ஒரு ஃபியர் பயத்தில் என்ன சொல்கிறான் அப்படின்னா இதுக்கு மார்ஷலாக இருக்குமோ அப்படின்னு சொல்கிறான் பால்வின். மிஸ்டர் மார்ஷல், த டோர் பெல் ரிங்ஸ். ஹி கோஸ் டு எ விண்டோ கமெண்டிங் எ வியூ ஆஃப் த டோர்வே. இட் இஸ் மார்ஷல். அது மார்ஷல் அப்படின்னு பால்வின் கேட்குறான். போய் அந்த டோர்கிட்ட போய் நிற்கிறான். இட்ஸ் மார்ஷல். ஆமாம் அது மார்ஷல் தான். இட் மார்ஷல்னு சொல்லிட்டு த பிரசிடென்ட் ஆஃப் த தேர்ட் நேஷனல். மார்த்தான சொல்கிறா அப்படின்னா த பிரசிடென்ட் ஆஃப் த தேர்ட் நேஷனல் சொல்கிறான். பால்வின், எஸ். வாட் டஸ் ஹி வாண்ட் ஹியர். அவருக்கு இங்கே என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பால்வின் கேட்குறான். ஈவ் ஷல் ஐ ஷோ ஹிம் இன் ஃபாதர். நான் உள்ளே அவரை அனுப்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். பால்வின், எஸ் எஸ் பை ஆல் மீன்ஸ். எல்லாமே அப்படின்னு சொல்கிறான். ஈவ் கோஸ் அவுட். மிஸ்டர் மார்ஷல் இன்ஃபார்ம்ஸ் பால்வின் that Gresham had admitted his guilt as he knew that Baldwin, being an honest and upright man, would never give false testimony. மார்ஷல் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா கிரஷம் வந்து கில்ட்டிக்காக அவர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நீ ஒரு ஹானஸ்ட் மேன், அப்ரைட் மேன் அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டுறாரு. மார்த்தா கிராசிங் டு ஹிம் குயிக்லி. ராபர்ட், பி கேர்ஃபுல் ஆஃப் வாட் யூ சே. யூ ஆர் டு கோ ஆன் த ஸ்டாண்ட் டுமாரோ. அப்படியே அவளை தாண்டி போகிறா. போகும்போது என்ன சொல்லிட்டு போகிறா அப்படின்னா பி கேர்ஃபுல், கேர்ஃபுல்லாக பேசு, நாளைக்கு நீ தான் அங்கே போய் நிற்க போகிற அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பால்வின் நெர்வஸ்லி, எஸ் எஸ் ஐ வில் லுக் அவுட். நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஈவ் ரீஎன்டர்ஸ் ஓப்பன் த டோர் ஃபார் மார்ஷல். மார்ஷலுக்காக டோர் ஓப்பன் பண்ணுறா. மார்ஷல் கம்மிங் இன் டு த ரூம் வெரி பொயண்ட்லி. பொயண்ட்லின்னு சொல்கிறோம் அப்படின்னா கிளவர்லி அப்படின்னு சொல்லுவோம். வெல் spending the afternoon indoors. How are you, Mrs. Baldwin? He shakes hands cordially. And you, Baldwin? உள்ளே வந்ததுக்கப்புறம் மதிய டைமில் ரூம்குள்ளேயே கழிக்கிறது ரொம்ப நல்லா இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கப்புறம் 2 பேரும் கை குளிக்கிறாங்க. we were just going out. come eve. மார்த்தா என்ன சொல்கிறா வா நம்ம 2 வெளியே போகலாம் ஈவ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. அதுக்கு வந்து மாஸ்டர் என்ன சொல்கிறான் அப்படின்னா oh, you need not go on my account. You can hear what I have to say. நான் என்ன சொல்ல வரேன் நீங்கள் கேளுங்க. நான் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இன்னும் வெளியே போக வேண்டாம் சொல்லி சொல்கிறாரு. He turns to the head of the family. Baldwin, if you feel like coming around to the third national sometimes this week, you will find a position waiting for you. இந்த வாரத்தில் நீங்கள் தேர்ட் நேஷனல் பேங்க் வர மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்காக ஒரு போஸ்டிங் வந்து காத்துட்ருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. Thunderstruck, do you mean that, Mr. Marshall? என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பால்வின் எரிஞ்சு போன மாதிரி சொல்கிறான். மார்ஷல் ஸ்மைலிங், ஐ wouldn't say if it I didn't. நான் சொல்ல வேணாம்னு நினச்சிருந்தா நான் சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொல்கிறாரு. He continues more சீரியஸாக கன்டினியூ பண்ணுறாரு. I was in to see Gresham this afternoon. He told me about the offer he had made you. உனக்காக அவன் வந்து அமௌண்ட் தரணும் சொன்னான் இல்லையா, அந்த ஸ்டோரியெல்லாம் என்கிட்ட சொன்னான். பட் he knew that no amount of money would make you do something you thought wrong. Baldwin, he paid you the supreme compliment rather than go to trial with you to testify against him, he confessed. எந்த ஒரு பணத்தையும் கொடுத்து பால்வினை விலைக்கு வாங்க முடியாது. ஸோ அப்படி நான் அவனை டெஸ்ட் பண்ணுறதை விட இந்த குற்றத்தை நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டு நான் ஜெயிலுக்கு போகிறதே பெட்டர். அவனை நான் வந்து டெஸ்ட் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜெயிலில் சரண்டர் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பால்வின் சிங்கிங் இன் டு த சேர் கன்ஃபர்ஸ்ட். அப்படியே குழப்பமாக அப்படியே சேரில் உட்காராரு. டோல்ட் த ஹோல் ஸ்டோரி. He turns to Martha. I can only say to you when what every man will be saying tomorrow. How highly I honored and respect your husband. How sincerely. இந்த மாதிரி சின்சியரான ஒரு ஹானரபிள் பர்சனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மார்ஷல் வந்து மார்த்தாவை பார்த்து சொல்கிறா. மிஸ்டர் மார்ஷல் ஆஃபர்ஸ் பால்வின் a job at his bank, the third national, thus ரிவார்டிங் ஹிம் ஃபார் ஹிஸ் அப்ரைட்னஸ். அவர் நல்லது செஞ்சதுக்காக அவருக்கு இதுதான் ஒரு ரிவார்டாக என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா மார்ஷல் அவர் பேங்க்கில் ஒரு ஒர்க்கு கொடுத்துருக்காரு. சைசிங் ஹிஸ் ஹேண்டு பிட்டியஸ்லி, ப்ளீஸ் கேனாட் யூ சி ஹீ இஸ் க்ரையிங். அவர் அழுவுறது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தா சொல்கிறா. ஸ்லோலி த கர்டைன் ஃபால்ஸ். அந்த திரை, அதாவது இந்த நாடகத்தோட திரை அப்படியே கீழே இறங்குது. அப்படியே இந்த ஸ்டோரி முடியுது. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம், நல்லது செஞ்சால் கண்டிப்பாக நல்லதே நமக்கு நடக்கும். அதே மாதிரி கெட்டது செஞ்சால் எப்படியாவது எந்த வழியாவது நமக்கு அந்த கெட்டது நடக்கும். சரிங்களா? ஸோ எப்பயும் திங்க் பாசிட்டிவ் அண்டு எல்லாருமே நல்லதையே நினைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.